ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன சமையல் பண்ண போகிறேன்னா பருப்பு சாதம் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 2 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 தக்காளியை நம்ம சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, 1 வரமிளகாய் போட்டிருக்கேங்க. வரமிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஜீனி வரமிளகாய், அதனால் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அது ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் ஒரே ஒரு வரமிளகாய் தான் போட்டு நான் மிக்சியில் வந்து எண்ணெய் ஜாரில் மாற்றிக்கிட்டு அதில் வந்து தண்ணியே ஊற்றாமல் அப்படியே கிரைண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுங்க. அதேமாதிரி கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயத்தை உள்ளே போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் வரை வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பதம் வரும். அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, வெந்தயம், ஜீரகம், வரமிளகாய், பூண்டு, அதை அப்படியே நீங்கள் உள்ளே போட்டு அது 1 நிமிஷம் மட்டும் ஃபஸ்ட்டு வதக்குங்க. ஏன்னா பூண்டில் வந்து அடிப்பிடிக்கிற தன்மை இருக்குது. நீங்கள் அதை தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதனால் டக்குன்னு அடி பிடிச்சிரும். அது 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், அது 2 போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை, அதனால் நான் சாம்பார் தூள் யூஸ் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் அடி பிடிக்கும். ஏன்னா மிளகாய் தூளும் நம்ம சேர்த்திட்டோம், இந்த சாம்பார் தூள், மஞ்சள் தூள் சேர்த்தோன்னா அதுவுமே அடி பிடிக்கிற தன்மை தான். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. அது மூடி வச்சு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அரிசிக்கும் பருப்புக்கும் தேவையான தண்ணி, நான் 1.5 உலக்கு அரிசி, 3/4 உலக்கு பருப்பு எடுத்துருக்கேன். அதுக்கு நான் ஒட்டுக்கா வந்து நான் வந்து ஒரு 4 அந்த அரிசி அளந்த டம்ளர்லேயே 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன் பார்த்துக்கோங்க. அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் நான் நல்லா உள்ளே போட்டுட்டு நான் விசில் போட்டுறேன். குக்கரை மூடி வச்சு விசில் போட்டாச்சு பார்த்துக்கோங்க. அது பக்கத்துலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா கோவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு நான் கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணது எப்படின்னா, ஒரு கோவக்காயை 2 பீஸாக கட் பண்ணி அதை வந்து நீல துண்டுகளாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றின அப்புறம் எண்ணெய் காஞ்சக்கப்புறம் கடுகு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கிடையிலே வந்து குக்கர் வந்து 3 விசில் அடிச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிட்டேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா போட்டு அதுவும் பொரிஞ்சு வரணும், அதாவது பொன்னிறமாக மாறி வரணும், கருகிடக்கூடாது. அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கோவக்காய், நான் வெங்காயம் எதுவுமே போடல, டைரெக்டாக கோவக்காயை சேர்த்திக்கிட்டேன். கோவக்காய் சேர்த்துனதுக்கப்புறம் அது நல்லா எண்ணெயில் வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதோட தோல் வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குது, ஆனால் தோல் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை நல்லா வதங்கணும். அது வதங்கினா மட்டும்தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தோல் அப்படியே இந்த கொஞ்சம் அந்த ஸ்டிஃபாக நின்றுட்டுன்னு பார்த்திக்கோங்களேன், அது டேஸ்ட்டே இருக்காது. அதனால் நல்லா வதங்க விடணும். ஃபஸ்ட்டு எண்ணெயிலே வதக்கிக்கிடலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன், மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு கருப்பு கலரில் பொடி வச்சுருக்கேன்ல, அது வேறு எந்த ஒரு பொடியும் இல்லைங்க. ஜீரகம், வெந்தயம், கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி இருக்குது பார்த்திங்களா, முழு கொத்தமல்லி, ஒரு வரமிளகாய் போட்டு இவ்வளோத்தையும் நான் பொடி மாதிரி எப்போவுமே பண்ணி வச்சுருப்பேன். ஒரு சில பொரியலுக்கு வந்து இந்த பொடியை நான் போட்டுக்குவேன். அதை நல்லா வறுத்து வச்சுருந்த பொடியை இது கூட சேர்த்து போட்டுட்டு நல்லா வதக்குறேன். ஏன்னா அது நல்ல எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இது வந்து நல்லா வேகணும்ல, வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே காய்க்கு மேலே தண்ணி ஊற்ற மாட்டேன். காயும் தண்ணியும் ஒரே சம அளவாக இருக்கணும். தண்ணி எங்கே இருக்குது, காய் எங்கே இருக்குது, அந்த அளவு தெரியாத அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் வந்து சுருளை வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடணும் பார்த்துக்கோங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி ட்ரை ஆகிட்டான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு கேப்பில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 பல் பூண்டு மட்டும் நான் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், தண்ணி ஊற்றாமல். அப்படியே அந்த தேங்காய் பூ துருவலையும் நான் போட்டுட்டேன். நல்லா காய் வெந்ததுக்கப்புறமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா வெந்துட்டு
வெந்ததுக்கப்புறம் அப்படியே நான் வந்து தம்பிக்கு வந்து லஞ்சு சாப்பாடுக்கும் பேக் பண்ணிவிட்டு அவன் சாப்பிட்றதுக்கும் நான் பிளேட்டில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக பருப்பு சாதம், கோவக்காய் பொரியல். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.